உன் முழு பேர் என்னவா? சரோஜா. சரோஜா. சரோஜம்மா. அவங்க அப்பா பேர்? முனுசாமி. முனுசாமி. உங்கள் அம்மா பேருவா? எங்கள் அம்மா பேரா குப்பம்மா. குப்பம்மா. மறந்துட்டியா அதுக்குள்ள? நீ எந்த வருஷம் பிறந்த ஞாபகம் இருக்குதாவா? சுதந்திர வருஷம் 15 வயசு. 15 வயசு. உனக்கு எப்போ அப்புறம் கல்யாணம் ஆச்சு? 15 வயசுல சுதந்திரம் வந்தபோது 15 வயசுன்னு சொன்னேன். எப்போ கல்யாணம் ஆச்சு உனக்கு? 13 வயசு. அப்போவா கல்யாணம் ஆச்சா? 13 வயசுனா சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு. தாத்தா எல்லாம் அப்போ என்ன வேலை பார்த்துருந்தாருவா? சரிதான். உங்க அப்பா? உங்க அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? என்ன வேலை செய்ய மாட்டேன். சரி வருவாங்க. அம்மா? அம்மா நாஷ்டா கடை. எல்லாம் சுட்டு எடுத்துக்கணும், வில்லேஜுக்கு போய் விற்றுட்டு வருவாங்க. நான் நல்லா வேலை செய்வது. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருவா? 4 பேர். 4 பேரா? ஓ, யார் யாரு ஞாபகம் இருக்கா? யார் பேர்? பேர் என்னவா? தாமோதரன், கோதண்டன், அக்கா பேர்? எங்கள் அக்கா பேர் பத்மா. சரி சரி. அவங்களாம் இருக்கிறாங்களாவா? இல்லைம்மா. இல்லை. சரி, உங்கள் வீட்டுக்கார பேர் என்னவா? செல்லினாட்சி. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 7 பேர். 7 பேரா? சரி, நீ அப்போ இருந்தல்ல காவேரி பாக்கம்ல இருந்த கல்யாணம் ஆகும் போது, அப்பெல்லாம் வந்து விலைவாசிலாம் எப்படி வருது? விலைவாசியெல்லாம் கம்மி தாம்மா. ₹1 இருக்குமா, நான் 2 படி 3 படி போடுவோம். படியில் கணக்கு அரிசி ஆச்சு. ₹1 சகாயமாக போடுவாங்க. கறி வந்து ஆட்டுக்கறி வந்து ₹6 ₹5 கிலோ. கிலோ கிலோ ₹5. இப்போ எவ்வளோ தெரியுமாவா? இப்போ தெரியாதும்மா. இப்போ 1100 1003. இப்போ ரேட் வந்து கறியோட 1 கிலோ மட்டன் வந்து 1100. அப்பெல்லாம் கம்மி தான்ப்பா. சரி கணக்காங்க அப்போ. காய்கறி எல்லாம் எப்படி வாங்குவாங்க? எல்லாம் இருந்ததா? நீ என்னென்ன சாப்பிடுவ? கறி எல்லாம் நீங்க சாப்பிடுவே? கறி சாப்பிட்டு நல்லா தான் சாப்பிடுவேன். அப்போ கோல்டு என்ன ரேட்டுவா? கோல்டு சில்வர் அதெல்லாம்? தங்கம் எல்லாம் என்ன ரேட்டுவா அப்போ? அப்போ கம்மி தான். என்ன உன் கல்யாணத்துக்கு தங்கம் எவ்வளவா? ₹20. ஒரு சவரன் வாங்கிருக்கியா நீ? நான் வாங்குறது ₹100. அப்போ 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 தெரியல, நான் இதை வச்சுது. அப்புறம் வெள்ளி எல்லாம்? வெள்ளி தெரியல. அப்புறம் கறியெல்லாம் சாப்பிடுவேன். நானே செஞ்சு சாப்பிடுவேன். நீயே சமைச்சு செய்வேன். இப்போ கூட நீயே தனியாக செய்ய சாப்பிட்டு தனியாக தான் சாப்பிடுவேன். இப்போ கூட கறி சாப்பிடுவேன். சகாயமாக சாப்பிடுவேன். அப்போ வந்து நீ வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தியாவா கல்யாணம் புதுசுல எல்லாம்? இல்லைம்மா, வீட்டு வேலையே சரியாக போகும். எங்கள் அம்மா கடை எடுத்துன்னு போவாங்க. கடைக்காரெல்லாம் என்னென்ன செய்யணுமோ, இட்லி சுட்டு, வடை சுட்டு, போண்டா சுட்டு அதெல்லாம் வச்சுட்டா எங்கள் அம்மா எடுத்துன்னு போய் வச்சுட்டு நெல் திச்சு ஒரு நெல், சம்பா நெல், அது நெல் எல்லாம் வாங்கி வருவாங்க. அப்போ அப்புறமா அதெல்லாம் வந்து நீங்களே நாங்கள் குத்தி வேக வச்சு குத்தி வச்சு அப்புறமா அது நீங்க விற்பீங்களா இல்லை நீங்க வீட்டுக்கு ஹோட்டல் வச்சிருந்தீங்கல்ல? அப்போ வந்து தாத்தா என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாரு? தாத்தா வீட்டில் தான் இருப்பாரு. உங்க பசங்களை எப்படி வளர்த்தீங்க நீங்க? ஸ்கூல் படிக்க வச்சிங்களா பசங்களெல்லாம்? படிக்க வைக்கலையே. உனக்கு எத்தனை பசங்க? 7 பேர். பேர் இருக்கா? ஞாபகம் இருக்கா? பேரு எல்லாரும் பேரும் ஞாபகம் இருக்கா? பெரிய பையன் பேரு? உங்களுக்கு பெரிய பையன் இருக்காங்களா, அவங்க பேர் என்ன? அப்புறம் பல்ராமன், அப்புறம் ஜீவா, ஜோர்கா மாட்டேன்.
கோவிந்தராஜ், ம் ராதா, ம் 5 பேர். 5 பேர். மீதி 2 பேர் 7 பேர் என்ன 2 பேர் சேர்த்துட்டாங்க. ம் இப்போ இருக்கிறது 5 பேர் இருக்காங்க. ம் அவங்களுக்கு 5 பேருக்கு எத்தனை பசங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவங்க பேரன் பேத்திங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? குழந்தை பசங்களை சின்ன சின்ன பசங்க சத்துட்டேன். அவங்க இல்லைவா பெரியப்பாலாம் இருக்கிறாங்கல்ல, ருக்மாந்த பெரியப்பாலாம் இருக்காங்கல்ல, அவங்க பசங்கள்லாம் ஞாபகம் இருக்கும்ல, எல்லாருமே இருக்கிறாங்கல்ல. எத்தனை பேர் இருப்பாங்க எல்லாம் எதுனா தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்க? 2 பொட்ட பசங்க, ஒரு பையன் பெரியப்பாக்கு. அப்புறம் 3 பேரும். அப்புறமா எங்க அப்பாவுக்கு நானும் நந்தினி நளினி 3 பேரு. அதுல 3 பேரு, இங்க 3 பேரு, 6 பேர் ஆச்சு. அப்புறமா ஜீவாத்தா இருக்கிறாங்க, ஜீவாத்துக்கு 3 பேரு, அது ஒரு 9 பேர் ஆச்சு எல்லாம் சேர்த்து. அப்புறம் லட்சுமி சொன்னேன்னா காஞ்சிபுரத்தில் லட்சுமி சொன்னேன், அது எல்லாமே சேர்த்து. அப்புறமா ராதாத்தைக்கு ஒருத்தர், ஜீவா சித்தப்பாவுக்கு ஒருத்தர், எல்லாம் சேர்த்து உங்க பேரனுங்களே எத்தனை தெரியுமா வருது? 13 பேர் வராங்க. உங்க பேரனுங்க மட்டும் 13 பேர் வராங்க. நாங்கெல்லாம் சேர்த்தா 13 பேர். கொள்ளு பேராங்க அவங்களுக்கு. எங்க பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்த்தாவே மொத்தமே சேர்த்து உனக்கு குடும்பமா பார்த்தோம்னா 42 பேர். உன் வயிற்றுல 7 பேர் பிறந்தாங்களா, அந்த 7 பேருக்கு பசங்க எல்லாமே சேர்த்து ஒய்ஃப், அவங்க சம்சாரம், அவங்க எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 42 பேர் வராங்கவா. தெரியுமா உனக்கு? இது 42 பேர் வராங்க. சரி, இப்போ கோல்டு இப்போ தங்க ரேட் என்னன்னு தெரியுமாவா? அப்பெல்லாம் 100 ரூபான்னு சொன்ன, 20 ரூபான்னு சொன்ன சவரன்னு. இப்போ என்ன தெரியுமா? தெரியாது. அரிசி வேலைலாம் இப்போ எவ்வளவா இருக்கும்? அப்பெல்லாம் கம்மி தான்மா. 1 ரூபாய் எடுத்து போனோம்னா 2 படி போடுவாங்க. 10 ரூபாய் இருந்தால் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் செலவுக்கு வச்சுப்ப? 10 ரூபாய் அதே ஒரு வாரம் வச்சுக்குவோம். 10 ரூபாய் 1 வாரம். கீரைலாம் ஒன்றும் பார்த்தோம். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும்? 100 ரூபாய் ஆகும். பால் எல்லாம் எப்படிவா கிடைக்கும் அப்பெல்லாம்? பாலெல்லாம் கிடைக்கும், மாடம் கிடைக்கும், பேக்கரியா வாங்கிக்குவோம். அப்புறமா நீ ராமபுரம்ல இருந்தியா? அப்பா குடியாத்த எப்போ வந்த நீ? நான் குடியாத்து இப்போ வரல, இப்போதான் வந்தோம்மா. நான் அதுக்கு முன்னே போகலாம் குடியாத்தம். மாமா வீட்டுக்கு போவேன், வருவேன். உனக்கு என்ன சாப்பிட்றது பிடிக்கும்? சின்ன வயசுலலாம் நிறைய சாப்பிட்ருப்ப, அதுக்கப்புறம் இப்போ குடியாத்தம் வந்த பிறகு உனக்கு நிறைய வேற சாப்பிட்ருப்ப. உனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்சதெல்லாம் என்னென்ன? ருப்பிட்டு அது வடை சுட்டுட்டு அது கறி குழம்பா? கறி குழம்பு சுட்டோம், பால் ஊற வச்சு கொடுப்போம் எங்கள் அம்மா. உளுத்தம்பருப்பு வடையில பால் ஊற வச்சு சாப்பிடுவீங்களா? இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு கட்டு வச்சு ஊற வச்சு கொடுப்போம். இது ஆட்டுக்குள்ளு. ஆட்டுக்குள்ளன்னா அது அங்கே கூலி ஆள் வச்சு அடிச்சு நெல் திஞ்சுக்கு வரும், அதெல்லாம் வேக வச்சு மோட்டாவாக இருக்கும். நெல் வேக வச்சு அது சேஞ்ச் சொல்லணும். நீயே சமைப்பேவா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும்? நீ தான் சமைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் எங்கள் அம்மா செய்வோம். நான் சொல்ல வேலை செய்வேன். நான் நிறைய வேலை செய்வேன். 15 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 15 17 எத்தனை வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுவா? 15. இப்போ என்ன 98 வயசு ஆகுது உனக்கு. தாத்தா எப்போ இருந்தாருவா ஞாபகம் இருக்கா? தாத்தா எப்படி இருந்தாரு? வயிறு வலின்னு அப்ப இருந்துட்டாரா? தாத்தா ஃபேஸ் ஞாபகம் இருக்கா உனக்கு? தாத்தாவோட முகம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் கரண்ட் எல்லாம் நல்லா இருந்ததாவா? கரண்ட் எல்லாம் வீட்டுல இருந்ததா? இல்ல, லைட்டு தான். இந்த லைட்டு ஃபேன் எல்லாம் இருந்ததாவா?
ஃபேனு கிடையாது, ஒன்றும் கிடையாது. லைட்டு சின்ன லைட்டு வச்சுக்கணும், கிருஷ்ணால் ஊற்றி வச்சுக்கணும் பொய்தோட. அதுதான் செய்யும். கரண்ட்டு கிடையாது. அப்பெல்லாம் இப்போ டிவி பார்க்குறல்ல நீ, அப்பெல்லாம் டிவி இல்லைல்ல, அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பொழுது போகிறதுக்காக என்னென்ன பண்ணுவீங்க? விளையாடுவீங்களா? நிறைய சின்ன வயசுலலாம் விளையாடி இருக்கீங்களா? பொய்தோட விளையாடுவோம், வீட்டில் தான் வந்துடுவோம். தெருவில் விளையாடுவோம் பசங்கள்லாம். 12 வயசுல. அதுக்கு அப்போவே அப்புறமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் உங்க ஊர்ல வந்து மரம் எல்லாம் நிறைய இருந்ததாவா? பேகலே இருக்கும் மரம், புளி மரம் இருக்கும் பெருசா. அதில் போய் சுருங்கி எடுத்துறோம். மரம் ஏறி காற்று புளி பொறி போட்டு கஞ்சி சாப்பிடுவோம். வேற என்னென்ன மரம்லாம் இருக்கும்? நிறைய மரம் நிறைய இருக்கும். இப்போ இருக்கிற மரம்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் மரம் இருக்கா இப்போ? ஆமா, இப்போ இருக்க மரம்லாம் நிறைய பாக்குறீங்களா? இப்ப மரம் எங்கன்னா பாக்குறீங்களா? நிறைய இங்க மரம் வெளியே நிறைய கிடையாது கிடையாது கிடையாது. அப்போ இருக்கும் மழை எல்லாம் அப்ப நிறைய வந்துட்டே இருந்தது. கரெக்டா வெயில் எப்படி வந்தது அப்போ? வெயிலா சந்தக்கா கம்மி தான் வெயில். கொஞ்சம் தண்ணி பிரச்சனை எல்லாம் இருந்ததா? தண்ணி பிரச்சனையா? தண்ணி பிரச்சனை கிடையாது கிடையாது. காவா தண்ணி போய் எடுத்தாரோம். குடிக்கிற தண்ணி அதேதான். அதுதான் அங்க போய் எடுத்தாரோம். கால் மேல ஒண்ணு திருப்பார்கடல் அங்கிருந்து எடுத்தாரோம். மழை எல்லாம் கரெக்டா அந்த டைம் கரெக்டா வருமா? புயல் எல்லாம் வந்திருக்குமாவா? புயல் எல்லாம் நிறைய வந்திருக்கா? வெள்ளம் எல்லாம் வந்துருக்கு. நிறைய வரும். அப்பெல்லாம் கறி வந்து எப்படி வாரம் வாரம் எடுப்பீங்களா? கறி வாரம் வாரம் எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை எடுப்பேன். பிரியாணி எல்லாம் அப்போ இருக்குமாவா? பிரியாணி அவ்வளோ செய்ய மாட்டாங்க. கறியில் என்ன செய்வீங்க? குழம்பு வைப்பீங்களா? குழம்பு வைப்போம், வீட்டு சுட்டுவோம். உனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவா? உனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்சி இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எதுவா உனக்கு? தலை, கால், கறி வறுத்துட்டு கறி வறுத்துட்டு வடை சுட்டு போடுவாங்க எங்கள் அம்மா. அதெல்லாம் செய்வாங்க. சுயாண்ட எண்ணெயில் போட. ஆமாம், அது சுயாண்ட அது சுகுண்டு சுகுண்ட தித்திப்பு போண்டான்னு சொல்லுவாங்க. தித்திப்பு போண்டா, கோழி, புட்டு, பெசல் புட்டு, இதெல்லாம் பிடிக்கும். செய்யும் நல்லா பார்த்தோம், நல்லா இருந்து சாப்பிடுவோம். காயெல்லாம் என்ன பிடிக்கும் உனக்கு? ரொம்ப காய்கறினா எந்த காய்கறி விரும்பி சாப்பிடுவேன்? நீ சமைச்சிருப்பல்ல, ஃபர்ஸ்ட் என்ன சமைச்ச ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏன்னா இது ஞாபகம் இருக்கா? அதுதான் ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது துருவி எடுத்தாங்க. மாங்காய் போடுவோம், கத்திரிக்காய் போடுவோம், பெரு போடுவோம். அதெல்லாம் போட்டு வேக வச்சு செஞ்சுட்டு களி செய்வோம். அப்போ களி, ராகி களி, ராகி களி செய்வாங்க. அது சாப்பிடுவோம். அப்போ சினிமாலாம் இருந்ததாவா? சினிமா கிடையாது, இது டென்ட் மாதிரி. அங்கே டென்ட்டில் போய் சினிமா டிக்கெட் எல்லாம் இப்போ எவ்வளோவா? முக்கால்லாம் போகிறேங்க. ஒரு அண்ணா. இப்போ எவ்வளோ தெரியுமாவா? இப்போவா 500 ரூபாய் கிட்ட இருக்குவா? 500 சினிமா போலாமா? சினிமா போலாமா? உனக்கு பிடிச்ச நடிகர் யாருவா? எம்ஜிஆர், சிவாஜி. நடிகர் மட்டும் தான் பிடிக்குமா? நடிகை பிடிக்காதா? நடிகை பிடிக்காதா? ரஜினி பிடிக்கும்ல உனக்கு? அப்புறம் விஜய் பிடிக்குமா? விஜய் யார்? விஜய் இப்போ வந்தானே. யாரு? இப்போ ஆட்சிக்கு வந்தானே. அவர் தான் விஜயா? தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும் விஜய் ஆட்சிக்கு வந்தது? தெரியுமா? எதுல பாத்திருக்க? நீ யாரும் போட்ட ஓட்டு? சரி சரி, அது சொல்லக்கூடாது, ஓட்டு போட்டு சொல்லக்கூடாது. அப்ப விஜய் பிடிக்கும் உனக்கு? அப்ப நீ கூட விஜய்க்கு தான் போட்டிருக்க. ஸோ விஜய்க்கு உனக்கு பிடிக்கும்? பிடிக்கும். இப்போ ஆட்சிக்கு வந்ததும் தெரிஞ்சிருச்சு உனக்கு? டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே. யார் சொன்னது? யாரும் சொல்லல.
இது நோட்டீஸில் பார்த்தேன். பேப்பர்ல பாத்தியா? படிக்க தெரியுமா உனக்கு? என்ன படிச்சா கேட்கறது. சரி, உனக்கு ஸ்கூலுக்கு நீ போயிருக்கிற அனுபவம் இருக்கா? ஸ்கூலுக்கு போனேன். அங்கே தொலைவு, ரொம்ப தொலைவு. எங்கள் அம்மா கடை வச்சிருந்தா போகிறதுக்கு இல்லை. நின்றுட்டேன். ஏன் பசங்களை யாரையும் படிக்க வைக்கல? வச்சதுலேயே என்ன செய்து ஐயோ இட்லி சுட்டு அது மேலே வச்சு நான் என்னப்பா. சரி, நீ அங்க காவேரி பாக்கம்ல இட்லி கடை வச்சிருந்த, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த. குடியாத்தம் வந்தல்ல, குடியாத்தம் வந்து அங்க என்னென்ன ஸ்டார்ட் பண்ண? இப்ப நம்ம வீடு இருக்கு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? வீடு கிடையாது. அப்போ யாரும் நம்ம வீடு இப்ப வாங்கியிருந்தோம்ல, வாங்கின இடம் இல்லை. அப்போ வாங்கணும், இப்போ வாங்கியிருக்கிறோம். இப்போ வசதி இல்லை. அவர் ஒருத்தனூர் மெட்ராஸ் போகும். நான் என்ன செய்வோம், எங்கள் பசங்களை அது போய் எங்கே புத்தகம் வாங்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ விட்டுட்டு எந்த பசங்களை படிக்க வைக்கலாமா? படிக்க வைக்காம இப்போ அவங்க கஷ்டப்படுது. சரி, நம்ம வீடு இடம் வாங்கினதில்ல, அது என்ன ரேட்டுன்னு தெரியுமாவா? 1000 ரூபாவா என்னமோ. நம்ம வீடா? இடம் மட்டும் மாதம் ஒரு மனை 3 மனை 1000 ரூபாய். அப்போ வித்தனை 10,000த்துக்கு வச்சேங்க. அந்த ஒரு ரோட்டு மேலே அப்போ கூட 2 வாரம் வாங்க கூட திரும்பி வரும் திரும்பி. சரி, அப்புறம் வீடு கட்டினது எப்படி கட்டின? சேர்றது தெரியாது. எங்க அவங்க அம்மாவை மானுவா வீடு வித்தா கூட துட்டு வர்றது தெரியாது எனக்கு. காசு என்ன தெரியாதா? காசு என்றதுக்கு தெரியாது உனக்கு? மூட்டை கட்டி எடுத்தாருவேன் நான் எங்கள் வீட்டுக்காருவேன். அது கூட தெரியாது. இவர் என்னதான் தெரியும். அப்படியே சொன்னா அம்மா இல்லை, எங்கள் அண்ணன் பொண்ணு அதுக்கிட்ட கொடுப்பேன். அதுதான் எனக்கு கொடுக்கும். மூட்டைலாம் சொன்னா பெரியமாவா? அந்த அம்மா தான் எனக்கு கொடுப்போம். எனக்கு அதுதான் தெரியாது. மூட்டைலாம் மாவு ரூபத்துக்கு கூட்டு எடுத்தாங்க போடுவாங்க வீட்டில். நிறைய குடியாத்த வந்து இட்லி கடை வச்சிருந்தியாவா? வச்சுருந்தேனே, நல்லா போச்சு. இப்போ ஓட்டு வந்தா ஓட்டுக்கு வந்து கொடுப்பாங்க துட்டு. ராத்துக்கெல்லாம் சுட்டி வச்சு வடை, இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் செஞ்சு காலையில் எடுத்து கொடுக்கணும். ஓட்டுக்கு துட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப யாரு இருந்தது ஆட்சியில தெரியுமா? ஞாபகம் இருக்கா உனக்கு? தெரிஞ்சு தெரியல. இப்ப விஜய் வந்தது மட்டும் தெரியுது, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. நடிகை யார் பிடிக்கும் உனக்கு? நடிகை சொன்னேன், சிவாஜி, எம்ஜிஆர். பொம்பளை இல்ல சாவித்திரி, அவங்கதான் பேர் வரலையே. அதெல்லாம் நடிகர்கள்லாம் பிடிக்கும். பொண்ணுட்டுங்க இப்ப இருக்கிறதுல யாருன்னா தெரியுமா? விஜய் மட்டும் தெரியும். உங்க மாமனார் பேர் எல்லாம் ஞாபகம் இருக்காவா? என்ன உங்க மாமனார் பேரு? கங்கை சிட்டி. ஜோரா பேசுவா. கங்கை சிட்டி. மாமியார் பேரு? மாமியார் ஜானகி அம்மா. உங்களுக்கும் உங்க மாமியார் சண்டை வருமா? சண்டை வராது. ஒன்னாவே இருந்தீங்களா எல்லாரும்? ஒன்னா இருப்போம். அதுக்கு எங்களுக்கு மச்சன் பொண்டாட்டி தான் சண்டை போடுவாங்க. போட மாட்டேன். சரி, உனக்கு எத்தனை மருமக? 3 பேர். 3 மருமகள். 3 பேர் யாரு? பெரியவங்க பேரு? பெரியப்பா ராதா, பெரியம்மா. பெரியம்மா. இன்னொரு மருமக. இப்ப நீயா சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். நீயா தான். சாந்தி. அப்புறம் லட்சுமி. லட்சுமி. 3 மருமகள் யாரு ரொம்ப பிடிக்கும் உனக்கு? கரெக்டா சொல்லணும்.
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா சரி, எல்லாருமே சண்டை போடுவியா? நான் சண்டை போட மாட்டேம்மா. எங்க அம்மாவோட சண்டை போட மாட்டியா? ஏன் எங்க அம்மா கூட நான் பிறந்ததுல இருந்து நாங்க கேட்டுக்கிறோம் எங்க அம்மாவோட சண்டை போடுன்னு சொல்லிட்டு. ஏன் போட மாட்டேன்ற? நாங்க பார்த்ததே இல்லையாவா? அண்ணன் பொண்ணு தானம்மா. அண்ணன் பொண்ணு இருந்தாலும் மாமியார் மருமக தானே. நாங்க எத்தனை வாட்டி கெஞ்சி இருக்கிறோம். நினைக்கிறேம்மா. நாங்க எத்தனை வாட்டி கேட்டிருக்கோம் சண்டை போடுவான்னு. பேரங்களே கேட்பான். நான் தான் கேட்போம்ல. நாங்க எல்லாரும் தானே பேரங்களே கேட்பான். எல்லாரும் கேட்பாங்க. சண்டை போடுவான்னு கேட்போம்ல. போட மாட்டோம். எத்தனை பேர் இருந்தோம் நம்ம வீட்டுல? ஞாபகம் இருக்காவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து 11 பேர் இருந்தோம்வா. சுபாஷ்ல இருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து 11 பேர் இருந்தோம். ஞாபகம் இருக்கா? எல்லாம் தோசை சுட்டு போடுவோம். அப்ப வந்து நீ சட்னி வந்து இதுலதான் அரைச்சி வைப்ப. ஆமா, உரல்ல தான் அரைச்சி வைப்ப சட்னி. பிரியாணி வந்து குண்டாம்ல செய்து வைப்ப. எல்லாருக்கும் செய்து சுட்டு போடுவ. ஆமா, சுட தண்ணி எல்லாருக்கும் காய வச்சு சுட தண்ணி ஊத்திவ. எவ்வளோ கட்டை ஏஞ்சி போட்டு செய்வேன். எல்லாருக்கும் தடை காசுவேன் செய்வேன்.